நல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இந்த சபைக்காக நான் காத்திருக்கும் பொழுது அல்லேலூயா அவர் கொடுத்த வார்த்தை எடுத்துக்கொள்ளும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உண்மையில் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் உரைத்து வேறு மனுஷனாய் மாறுவாய். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது யாரை குறித்து சொன்னப்பட்ட வார்த்தை? யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை? சாமுவேல் சவுலை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. ஆமென் சொல்லுங்களேன். சாமுவேல் சவுலை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இந்த சாமுவேல் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே என்ன ஆகும் தெரியும். நம்ம அண்ணாள் பாட்டியினுடைய மகன், அப்படித்தானே? பாட்டியா? பாட்டி தானே, மூதாதையர் தானே. கத்த நல்லவர். சாமுவேல் அண்ணாளுடைய மகன். ஆமென் சொல்லுங்களேன். தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் தீர்க்கதரிசி. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த சவுல் யார்? இந்த சவுல் யார்? இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா. ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ராஜாவா இருப்பதற்கு இஸ்ரவேல் சந்ததியிலே தகுதியுள்ளவர்கள் யார் அப்படின்னா யூதர்களுக்கு தான். ஆமென் சொல்லுங்களேன். யூதாவுக்கு தான் செங்கோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். யூதா தான் ஆளணும், லேவி தான் தேவனுக்காக வேலை செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். மிச்சவங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. யூதா ஆளுவான், லேவி கர்த்தருக்காக வேலை செய்யணும். எனக்கு தெரியாது மிச்சவங்களுடைய என்னென்ன வேலைன்னு தெரியாது. ஆனா 2 பேர் வைராக்கியம் இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா பென்யமீனுக்கெல்லாம் அப்படி கிடையாது. பென்யமீனுக்கெல்லாம் கிடையாது. இஸ்ரவேல் கோத்திரத்துல 12 பிள்ளைகள், 12 கோத்திரங்கள் இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இஸ்ரவேலுக்கு, யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். இந்த 12 பிள்ளைகள்ல பாத்தீங்கன்னா இந்த சரித்திரத்துல போடப்பட்டிருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? வாசித்துட்டு இந்த சவுல் யார், எந்த கோத்திரத்திலிருந்து அவன் வருகிறான், அவனுக்கு எப்படி இந்த ராஜா பட்டம் கிடைச்சது அப்படிங்கறத நம்ம பார்த்தா தான் இந்த கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினதுக்கு உண்டான காரணம் என்னன்னு நம்ம என்ன பண்ண முடியும், தெரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? இந்த சவுல் யார்? அது 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல 1-2 வசனம் வாசிங்க. அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான, ஆமென் கவனிங்க, சவுல் இதுதான் யாரு? பென்யமீன் கோத்திரத்துல பிறந்த கீஸ் என்னும் பேருள்ள ஒரு தகப்பனுக்கு மகன் தான் இந்த சவுல். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இந்த சவுல் எதற்காக அங்க சாமுவேலின் இடத்துல போறான் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த தகப்பனுடைய கழுதை காணாமல் போயிடுச்சு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. தகப்பனுடைய கழுதை காணாம போயிடுச்சு. மகனை கூப்பிட்டு, என்னுடைய கழுதை என்ன ஆயிடுச்சு, காணாம போயிடுச்சு, நீ என்ன பண்ணு, தேடு. நீ என்ன பண்ணு, தேடு. நான் கழுதையின் நிமித்தம் நான் என்ன பண்றேன், துக்கமா இருக்கிறேன். எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், சௌந்தரியவான், பராக்கிரமசாலி, ஐஸ்வர்யவான் ஒரு கழுதை காணாம போனதுக்கு ஏன் துக்கப்படணும்? நல்லா கவனிச்சு கொள்ளணும். நல்லா கவனிச்சீங்கன்னா தான் இந்த சத்தியம் உங்களுக்கு புரியும்.
ஒரு சௌந்தரியவான் ஏன் ஒரு கழுதை காணாமல் போனதற்கு துக்கப்படணும்? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு கழுதை எதற்காக பயன்படுது? சுமை தூக்குவதற்கு. சுமை தூக்குவதற்கு. நாம சுமக்க வேண்டியதை இந்த கழுதை மேல வச்சு என்ன பண்றோம்? கொண்டு போகிறோம். பாரத்தை சுமப்பதற்கு, நம்ம மேல இருக்கிற பாரத்தை, நம்ம சுமக்க வேண்டிய பாரத்தை அந்த கழுதை என்ன ஆகுது? சுமக்கும். இப்போ தகப்பனுடைய கழுதை காணாம போயிடுச்சு. பாரத்தை இறக்கி வைப்பதற்கு கழுதை என்ன இல்ல. இப்ப பாரத்தை யார் சுமக்கிறது? யார் சுமக்கணும்? அதுதான் ஆயிடுச்சு. என்ன பாரம்? அவனுக்குள்ள என்ன பாரம்? உங்களுக்குள்ள இருக்குமில்ல பாரம்? என்ன பாரம்? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, இது பென்யமீன் கோத்திரத்திலிருந்து வந்தவங்க என்ன சொல்லி. முன்னாடியே சொன்ன யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். இந்த 12வது பிள்ளை தான் இந்த பென்யமீன். இந்த பென்யமீனுடைய தாய் யாரு? 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 சத்தமா சொல்லுங்க. ராகேல். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த ராகேல் திருமணம் பண்ணும்போது ரொம்ப ஆசைப்பட்டு என்ன பண்றான்? யாக்கோபு நேசித்து, நம்ம பாஷையில சொன்ன போனா லவ் பண்ணி கல்யாணம் பண்றான். உண்மைதானே? இந்த பிள்ளை இந்த ராகேலுக்காக 14 வருஷம் தவம் இருந்து கஷ்டப்பட்டு வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சு வேலை செஞ்சு, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு லவ் பண்ண பிள்ளைய, காதலித்த பிள்ளைய என்ன பண்றான்? கரம் பிடிக்கிறான். ரொம்ப அதிகமா நேசிச்ச ஒரு பிள்ளை. நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். ரொம்ப அதிகமா நேசிச்ச ஒரு மனைவி. அவ பெற்ற பிள்ளை தான் 2 பேரு. ஒன்னு யோசேப்பு, இன்னொன்னு பென்யமீன். இந்த பென்யமீன் பிறக்கும் போது பிரசவ வேதனையினால இந்த ராகேல் என்ன ஆகுறான்? மரித்து போகிறான். நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். ராகேல் என்ன பண்றான்? மரித்து போகிறான். தான் நேசித்து ஆசைப்பட்டு 7 வருஷம் தவம் இருந்து திருமணம் பண்ண பெண்ணு மரிச்சு போயிருக்கிறான். காரணம், இந்த பிள்ளைய பெற்றதுனாலதான், வயிற்றுல இருந்தனாலதான் என்னாச்சு? அவன் மரிச்சு போனது காரணமா இருக்குது. ராகேல் அவனுக்கு பேர் என்ன பேர் வைக்கிறான்னா பெனியேல்னு பேர் வைக்கிறார். ஆனா யாக்கோபு அவனுக்கு பென்யமீன் பேர் வைக்கிறார். பென்யமீன் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறான்னா, எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான். ஆதியாகமம் 49 நினைக்கிறேன். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல அதுல போடப்பட்டிருக்கும், யாக்கோபு பென்யமீனை ஆசீர்வதிக்கும் போது அவன் என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறான்னா, வாசிங்க. 49:27. பீறுகிற ஓனாய் அப்படிங்கிறான் தகப்பன்னு சொல்றான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. எதுக்கு? நான் ரொம்ப நேசிச்ச ஒரு மனைவி மரணத்துக்கு காரணமானவன் இவன் பீறுகிற ஓனாய் சொன்னான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கவனிச்சீங்கன்னா தான் புரியும், சத்தியத்தை புரியும். ரொம்ப என்ன சொல்ற, ரொம்ப ஜெபம் பண்ணி உங்களுக்காக நான் வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். வெறுப்ப ஃபுல்லா, வெறுப்பு, ஒட்டுமொத்த வெறுப்பையும் இந்த மகன் மேல காமிக்கிறான். யார் மேல? பென்யமீன் மேல காமிக்கிறான். தீருகிற ஓனாய், பிறக்கும் போது உன் தாயை விழுங்கிட்டு பிறக்கிறவன், தகப்பனுடைய அன்பு இல்லாம வளர்ந்தவன், தாயினுடைய அரைமணப்பு இல்லாம வளர்ந்தவன் இந்த பென்யமீன். இது பென்யமீனுக்கு மட்டும் இல்ல, அந்த வம்சம் முழுவதும் அந்த பாரம் என்ன ஆகிட்டு இருக்குது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. வம்சம் முழுவதும், பென்யமீன் கோத்திரம் முழுவதும்
அந்த பாரம் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. இது எல்லாருக்குள்ள என்ன ஆயிட்டு, இந்த கீஸ் வரைக்கும், இந்த கீஸ் அப்படிங்கிற வரைக்கும் இந்த பாரம் என்ன ஆகுது, உள்ளுக்குள்ள வந்துட்டே இருக்கு. இந்த பாரத்தை தான் ஒரு கழுதை அடையாளமா வச்சு என்ன பண்றோம், கழுதை நான் என்னுடைய சும்மா பூரா அது மேலதான் இலக்கி வச்சிருக்கிறேன். ஒரு ஞான அர்த்தமா நம்ம எடுத்துக்கோ, என்னுடைய பாரத்தை பூரா அந்த கழுதை மேலதான் வச்சிருக்கிறேன். அந்த கழுதை இப்ப ஓடி போயிடுச்சு. எனக்குள்ள பாரம் என்ன ஆயிடுச்சு, எனக்குள்ள என்ன ஆயிடுச்சு, அந்த துக்கம் என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. எனக்குள்ள அந்த துக்கம் வந்துருச்சு. எப்படியாவது என்ன பண்ண, அந்த கழுதை என்ன பண்ண கண்டுபிடிச்சு கொண்டு வா. நான் என்ன பண்ணணும், என்னுடைய துக்கத்தை அது மேல இறக்கி வைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது என்னுடைய மகனை அனுப்பிச்சு விடுறான். ஆமென் சொல்லுங்களேன். இவன் போய் என்ன பண்றான்னா பல இடங்களை தேடி பார்க்கறான். கழுதை அகப்படல, காணோம், கழுதை காணோம். ரொம்ப துக்கமாயிருச்சு. எடுத்துக்கொள்ளுங்க 1 சாமுவேல் புஸ்தகம் அந்த 9ஆம் அதிகாரத்துல இந்த கடைசி சில வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதுல சவுல் சொல்றான் 2ல இருந்து வாசிங்க, கவனிங்க. என் தகப்பன் கழுதை மேல் இருந்த கவலையை விட்டு தமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வாருங்கள் அப்படின்னா. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஏற்கனவே என்னுடைய வம்சத்தில இருந்து ஒரு பாரம் என்ன ஆயிட்டு இருக்கு, தொடர்ந்துட்டு இருக்கு. ஒரு வேதனை எனக்குள்ள அப்படியே பிறப்புல இருந்தே என்ன ஆயிட்டு இருக்குது, வந்துட்டு இருக்கு. என் சொந்த தகப்பனே என்ன பண்ணல, என்ன அரவணைக்கல. தாயும் இல்ல, தாயும் மரிச்சு போயாச்சு. சொந்த தகப்பனுடைய அன்பும் என்ன இல்ல, கிடைக்கல. இந்த பாரம் வேற என்ன ஆயிட்டு இருக்குது, வம்சமா குடும்பமா அது பாதிச்சுட்டு வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. என்னதான் ஐஸ்வர்யம் இருந்தாலும், என்னதான் பராக்கிரமசாலியாவே இருந்தாலும் என்ன ஆயிட்டு இருக்கு, இருதயத்துக்குள்ள ஒரு வேதனை வந்துட்டே இருக்குது. இனி கழுதையை தேட போனவன், அந்த பாரத்தை நீக்கணும்னு தேட போனவன் காணாம போனாலும் என்ன ஆயிரும், பாரம் இன்னும் ஜாஸ்தி ஆயிரும். நம்ம என்ன பண்ணலாம், திரும்பி போகலாம். அப்பதான் அடுத்த வசனம் சொல்லுது, அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிச்சு கொள்ளணும். நம்ம மாம்சத்துல தேடுற வரைக்கும், நம்ம மாம்சத்துல நம்ம பிரயாசப்படுற வரைக்கும் என்னாகாது, கிடைக்காது. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறாது. உன் கவலை, உன் பாரம் என்னாகாது, நீங்காது. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல வந்திருக்கிற உங்களுக்குள்ளுடைய பாரம் நீங்குவதற்கு ஆண்டவர் என்ன பண்ண இன்னைக்கு ஆலோசனை கொடுக்கிறார். தேவனுடைய மனுஷன், ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆலயத்துல போ, அல்லேலூயா. இந்த இடத்துல ஆலயத்துக்கு போ, தேவனுடைய மனுஷன் இடத்துல போ. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் உங்களிடத்துல என்ன பண்ணுவார், ஆலோசனை கொடுப்பார். நாம போக வேண்டிய வழிகளை யார் கொடுப்பான், தேவன் கொடுக்க முடியும், உலகத்தான் கொடுக்க முடியாது. வசனம் அப்படித்தானே போட்டு பல இடங்கள்ல போய் தேடுனாங்க, ஒண்ணும் காணோம். ஆமென் சொல்லுங்களேன். ஒரே ஒரு இடத்துலதான் ரட்சிப்பு, தேவன் இடத்துல மட்டும்தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இப்படி வர்றாங்க. இப்படி வரும்போதுதான் முன்னத்த நாளே ஆண்டவர் சொல்லியாச்சு, சாமுவேல் இடத்துல ஒரு மனிதன் வருவான், அவனை நீ என்ன பண்ணு, இஸ்ரவேலுக்கு ராஜாவா அபிஷேகம் பண்ணு என்ன பண்ணிட்டாரு, சொல்லியாச்சு. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ சவுல் இடத்துல வராரு. சவுல் இடத்துல வந்துட்டு சில காரியங்கள் எல்லாம் பேசுறாங்க. 10வது வசனம் 10ஆம் அதிகாரத்துல நடக்கிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறாரு. அப்போ சொல்ற வார்த்தைக்கு தான் இந்த வார்த்தை. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், அப்பொழுது நீ தீர்க்க தரிசனம் உறுத்தி வேறு மனுஷனா மாறுவ. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன்.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூதாவுக்கு தான் ராஜரீகம். ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் தேவன் இவனுடைய சிறுமையை கண்டு முதல் ராஜாவா இஸ்ரவேலுக்கு அபிஷேகம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். புதிய போஜன பலியாய் ஆண்டவர் அவனை மாத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். புதிய முதல் ராஜாவாய் மாத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறவங்க மட்டும், ஒருவேளை உங்க சொந்த ஜனங்களால, உங்களுடைய உறவின் மக்களால, உங்களுடைய தகப்பனால, தாயால ஒருவேளை நீங்க அற்பமாய் எண்ணப்பட்டிருப்பீர்கள் என்றால், உங்கள் சமுதாயத்துல நீங்க அற்பமா எண்ணப்பட்டிருப்பீர்கள்னா, உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல, நீங்க இருக்கிற இடங்கள்ல நீங்க அற்பமா எண்ணப்பட்டிருப்பீர்கள்னா, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவி உங்க மேல இறங்கும். நீங்க வேறு மனுஷனாய் மாறுவீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். சொந்த தகப்பனே, சொந்த வீடே, ஒரு வீட்டுல இருக்கிறவங்களே ஒரு மகனை மதிக்கலைன்னா ஊர்ல இருக்கிறவங்க மதிப்பாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்க்க வர்றாங்க அப்படின்னா, சொந்த வீட்டுல இருக்கிற தகப்பன் இவன் சரியில்லைன்னு சொன்னா பொண்ணு கொடுத்துருவாங்களா? அந்த மாதிரி தான் சவுலுடைய குடும்பம், பென்யமீனுடைய குடும்பம். சொந்த தகப்பனே மதிக்கல. மதிக்கிறது விடுங்க, பாசம் இல்ல. ஆனால் அவனைத்தான் தேவன் என்ன பண்ணார்? அந்த சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அவனை அபிஷேகம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த 10வது அதிகாரத்துல 1ல இருந்து வாசிங்க. 1ல இருந்து வாசிங்க. கவுனிங்க. அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசேஷமான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், சில அடையாளங்களை கொடுக்கிறார். இது புரிஞ்சுக்கவங்க, இதுல பெற்றுக்கொண்டவங்க, ரிசீவ் பண்ணிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது என்ன ஆகும், நடக்கும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு அபிஷேகம் ஆண்டவர் உங்களை பண்ண போகிறார். நடக்கிற அடையாளங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்க. இந்த இடத்தை விட்டு போகும்போது வாசிங்க. நீ இன்றைக்கு என்னை விட்டு போகும்போது பென்யமீன் எல்லையாகிய ராகேலின் கல்லறை எண்டையில், ராகேல்னு சொன்ன இல்லையா, ராகேல் சொன்ன யார்? ராகேல் பென்யமீனுடைய தாய். எந்த இடத்துல எந்த காரணத்தினால அவமானப்படுத்தப்பட்டானோ, எந்த இடத்துல எந்த காரணத்தினால உங்களுடைய தகப்பனுடைய அன்பு போச்சோ, எந்த இடத்துல உங்களை அற்பமா எண்ணப்பட்டார்களோ, அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். புரியுதா நான் சொன்னது? புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ராகேல் மரணத்தினாலதான் சொந்த தகப்பனுடைய அன்பே கிடைக்காம போச்சு. புரியுதா? 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 அல்லேலூயா. ரொம்ப டீப்பா போறணும், நிறைய விஷயத்தை கவனிக்க முடியலையோ, யூடியூப்ல இருக்குது, போட்டு பாருங்க. அல்லேலூயா. என் தாய், நம்மளுடைய, அதாவது என் தாயினுடைய மரணத்துக்கு காரணம் நான் தான் நினைச்சிட்டு இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? அப்படிதானே போட்டிருக்கு. ராகேலினுடைய கல்லறை எண்டையிலிருந்து வாசிங்க. இரண்டு மனுஷனை காண்பாய், நீ தேட போன கழுதைகள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கையை தட்டி புரிஞ்சவங்க மட்டும். புரியுதா? எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, எதை காரணம் வைத்து உங்களை கேவலப்படுத்தினார்களோ, அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் உங்களை வாழ்க்கையை தொடங்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அந்த இடத்திலிருந்து உங்களை வாழ்க்கையை மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி, சரி, சீசர்கள் எந்த இடத்துல வெக்கப்பட்டு தலை குனிஞ்சாங்களோ, இயேசு அதனாலதான் சொன்னார், நான் பரிசுத்த ஆவியானவர் அனுப்புற வரைக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது, எருசலேமை விட்டு போக கூடாது. இயேசுவை பிடிச்சு சிறையில, இயேசுவை பிடிச்சு என்ன பண்றாங்க, அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா சீசர்களும் தெரிச்சு ஓடுறாங்க. எல்லா சீசர்களும் தெரிச்சு ஓடுறாங்க. பயந்தாங்க, பயந்தாங்க.
அற்பமாய் எண்ணப்பட்டார்கள், கேவலமாய் நடத்தப்பட்டார்கள். அதே இடத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். இதுக்கெல்லாம் 2 கையை வச்சிருக்கவங்க கையை தட்டிருப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். எந்த இடத்துல கூனி குறுகி பயந்து போய் இருந்தார்களோ அதே இடத்துல ஆண்டவர் உயர்த்தினார். அதே இடத்துல அவங்கள் மூலியமாய் 3000 பேரை ரட்சிப்புகளை கொண்டு வர வைத்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை இந்த இடத்துல நீங்க வர்சிக்கிற இடத்துல அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். நீ இந்த சபைக்கு நீ போறனால நீ என்னத்தை கண்டுட்டேன்னு கூட கேட்டிருக்கலாம். ஒரு நல்ல மெய்ப்பெண் இல்ல, சின்ன பையனுக்கு என்ன தெரியும்னு கூட கேட்டிருக்கலாம். அதே இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களை மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லி அனுப்புறது நான் சும்மா சொல்லல, தேவனுடைய வார்த்தையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 2 மாசம் காத்திருந்து பேசுகிறேன். அல்லேலூயா. அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. ராகேலின் கல்லறை என்றில் ஒரு நல்ல ஒரு செய்தி, இழந்து போனதை திருப்பி கொடுக்க செய்தி. ஆமென் சொல்லுங்களேன். அது மட்டும் இல்ல, அடுத்து கீழே வாசிங்க, டக்கு டக்குன்னு சீக்கிரம் முடிக்க போறோம். அவ்விடத்தை விட்டு இன்னொரு செய்தி, அவ்விடத்தை விட்டு புறப்படும் போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஆமென். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் மாறுவே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தகுதியே இல்லைன்னு சொன்னா தகப்பன், ஆமென் சொல்லுங்களேன், இவன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னான் தகப்பன். ஆமென் சொல்லுங்களேன். உன் தாய் மரணத்துக்கு காரணம் நீதான்னு சொன்னான் தகப்பன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவனை முதல்ல தீர்க்கதரிசியாய் மாற்றி ராஜாவாய் மாத்தினான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவன் ஆமென் சொல்லுங்களேன். இதே நிலைமையில நீங்களும் இருப்பீங்க. உங்களை ஆண்டவர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு தேவை கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஆவி உங்க மேல இறங்கணும். இந்த பரிசுத்த ஆவி உங்க மேல இறங்கணும். நீங்க வேறு மனுஷனாய் மாறுவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இதெல்லாம் நடக்கும் போது நீ செய்ய வேண்டிய காரியம் வாசிங்க. இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் பொழுது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் இந்த சமயத்தோட சபையோட இருக்கிறார். தேவன் இந்த சபையோட இருக்கிறார். தேவன் உங்கள் ஊழியரோடு இருக்கிறார். நான் சொல்றேன் இந்த மகனை குறித்து சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கலாம். தகப்பன் இருக்கிற வரைக்கும் இருந்தது, சபை நல்லா போச்சு. நீ மகன் வந்து என்ன பண்ண முடியும்? ஆமென் சொல்லுங்களேன். தகப்பன் மேல இருந்த ஒரு பாரம், தேசத்தை குறித்த ஒரு பாரம், மகனைத்தான் தேடி அனுப்ப சொன்னார். மகன் தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு அழைக்கப்பட்ட மகன் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார். நிச்சயமா தேசத்துக்கு ஒரு ராஜாவாக, ஒரு தீர்க்கதரிசியாக விசுவாசிக்கிறவங்க பத்தாது
உங்க சபை குறித்துதான், உங்க சபை குறிச்சுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் திக்கற்று போய் கிடந்தாங்க. ராஜா அவருக்கு இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா இல்ல. ஜனங்கள் எல்லாரும் உலக பிரகாரமான ராஜாவை தேடினார்கள். தேவன் ஒரு மனிதனை தேடி நிறுத்தினார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட மனிதன் தான் சவுல். ஹல்லேலூயா. அவனுக்கு பார்த்து அவனுக்கு சவுலை கொண்டுதான் இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். அது ரெண்டாவது பின்வாங்கி போன, அது ரெண்டாவது. தேவன் கூட இருந்திருந்தா என்ன பண்ணிருக்க மாட்டான், செஞ்சிருக்க மாட்டான். சில காரியங்கள் அவனுடைய மாம்ச கிரிகள் வந்தனாலதான் பின்வாங்கி போனான். ஆனா இந்த மனிதன் அப்படி கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். மரண பரியந்தம் தேவன் மகனோடு கூட இருப்பான். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். தகுதியே இல்லைன்னு நினைச்சிருப்பாங்க. இந்த மகனுக்கெல்லாம் ஊழிய ஸ்தானம் தகுதியே இல்லை, இந்த மகனுக்கெல்லாம் சபையை வச்சு நடத்துறதுக்கு தகுதியே இல்லைன்னு நினைச்சிருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், முதல் ராஜா. ஆமென் சொல்லுங்களேன். தீர்க்கதரிசி எலும்புவா. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இவர் எலும்புனா உங்களை எலும்ப விடாம இருப்பாரு, உங்களை ரட்சிக்காம இருக்க போறாரா, உங்களை மேன்மைக்கு கொண்டு வர போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இவர்களை கொண்டுதான் ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். உங்களையும் அந்த ஸ்தானத்திலிருந்து ஆண்டவர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய ஜெபத்தை கொண்டு ஆண்டவர் மாற்றுவார். இந்த ஊழியம் இப்படியே இருந்துராது, இந்த அளவுக்கே இருந்துராது. பெரிய ஒரு ஸ்தாபனமாக, பெரிய லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை உடைய ஒரு சபையாக அந்த சபை மாறும். ஆமென் சொல்லுங்களேன், மாறும். ஆதியிலிருந்து இருக்கிற உங்களை ஆண்டவர் எப்படி வச்சிருப்பாருன்னு நீங்க யோசனை பண்ணி கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் கண்டு இந்த ஊழியத்தை பார்த்ததுனால சொல்றேன். நான் நின்று நீங்களாவது விசுவாசியா நின்று பார்த்திருக்கிறீங்க. உங்களுடைய விசுவாச கண்கள் வேற, எங்க போதக கண்கள் வேற. பார்த்ததுனால சொல்றேன். ஆமென் சொல்லுங்களேன். நிச்சயமாகவே பெரிய ஒரு அறுவடையை பார்க்க போகுது. நிச்சயமாகவே பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ஊழியம் பார்க்க போகுது. ஆமென் சொல்லுங்களேன். தகப்பனாகிய செல்வராஜனுடைய பாரம் மாறப்போகுது. ஆமென் சொல்லுங்களேன். பாஸ்டர் செல்வராஜனுடைய பாரம் மக அன்பு பாஸ்டர் தினகரன் மூலியமாக, சாம் தினகரன் மூலியமா மாறப்போகுது. ஆமென் சொல்லுங்களேன். சரித்திரத்தைய மாத்தி எழுத போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரித்திரத்தைய மாத்தி எழுத போற யூதாக்கு இல்ல, முதல்ல பென்யமீனுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அற்பமா எண்ணப்பட்டவனுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிச்சயமா நடக்க போகுது. உங்களுக்கும் ஆண்டவர் மாற்ற போகிறார், உங்களையும் ஆண்டவர் மாற்ற போகிறார். இந்த பெந்தேகோஸ்தே நாளில் இந்த வாக்கு தத்தத்துக்காக நீங்க காத்திருக்கும் பொழுது இன்னைக்கு ஆண்டவர் நிரப்ப 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 முழங்கால் படியிடுவோமா, முழங்கால் படியிடுவோமா. ஆண்டவர் உங்களை நிரப்ப 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 இன்னைக்கு தேவ பிரசனை இறங்க 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 இறங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நிரப்பும் போது ஜனங்கள் பார்ப்பார்கள், இவர்கள் கலிலேயர் அல்லவா, படிப்பறிவர் இல்லாதவர்கள் அல்லவா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி நல்ல கைகளை தட்டி தேங்க்யூ ராகா டானா ராலா ராதா ராபா ராபா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க மேல வரப்போகுது. கர்த்தருடைய வல்லமை உங்க மேல வரப்போகுது. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான். உங்களை அற்பமாய் நினைக்கிறவர்கள், உங்களை அசட்டையா நினைக்கிறவர்கள், உங்களை கேவலமாய் நினைக்கிறவர்களுக்கு முன்பாக இந்த அபிஷேகம், உங்களை நிரப்புகிற அபிஷேகம் எல்லாருடைய பார்வையும் மாற்ற போகுது. உங்களை பார்க்கிற விதமே மாற போகுது. இந்த அபிஷேகம் உங்களை வேற மனுஷனா மாற்ற போகுது. இதுவரைக்கும் நீங்க ஆசீர்வாதமே இல்லைன்னு நினைச்சிருப்பாங்க. நான் சொல்றதை கவனிங்க, நான் சொல்றதை கவனிங்க. எல்லா கண்களை மூடிக்கொள்ளுங்க, கண்களை மூடி நான் சொல்றதை மட்டும் கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் பிறப்பின் நிமித்தம் நஷ்டம் அடைஞ்சுன்னு சொல்லியிருப்பாங்க. நீ என்னைக்கு இந்த குடும்பத்துக்கு வந்தியோ அதுல இருந்து நஷ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீ எந்தைக்கு உன்னை மருமகளா எடுத்துட்டு வந்தோமோ அதுல இருந்து நாங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆடி மாசத்துல பிறந்துட்ட எல்லாம் அடிச்சுட்டு போச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இவன் பிறக்கிற வரைக்கும் நாங்க நல்லா இருந்தோம், இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் நாங்க கஷ்டப்படுறோம். இவளை கட்டுற வரைக்கும் நாங்க நல்லா இருந்தோம்,
இவளை கட்டினதுக்கு அப்புறம் நாங்க கஷ்டப்படுறோம். ஏன் தான் இப்படி கஷ்டப்படுறோமோ, ஏன் தான் உன்னை கட்டணும், ஏன் தான் உன்னை பெத்தணும், ஒருவேளை சொல்லி இருக்கலாம். நாங்க தனியா இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தோம், என்னைக்கு நீ வந்தியோ அதுல இருந்து நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம்னு சொல்லிடலாம். இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்க போகுது. கர்த்தருடைய பிரசன்னம் உங்க மேல இறங்க போகுது. ஒரு தேவ வல்லமை உங்க மேல இறங்க போகுது. ஒரு தேவ பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இறங்க போகிறார். அன்றைக்கு பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்த போது ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி